வருஷம் போட்டீங்க, என்ன ஆச்சு? பெருசா எதுவும் நடக்கல. மக்களுடைய ரத்த கொதிப்பு புரியுங்களா? ரத்த கொதிப்பு அது அடங்கவே அடங்காது. அதை விட்டுருங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு. தீபாவளி, பொங்கல் புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நியூ இயர் இதுதான் வரும். இந்த வாட்டி தேர்தலுக்கு நம்மளுக்கு வந்து பிக் நியூ இயர் புரியுதுங்களா? அந்த பக்கம் ஒரு லைட் எரியதுக்கு மட்டும்தான் கரண்ட் புரியுதுங்களா? ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் எப்படி ஓடும்? ஒவ்வொரு மினிஸ்டர் 2500 கோடி ஆட்சி வச்சுக்கிறீங்க. போடுங்க பாப்போம் என் மேல கேஸ். இல்லடான்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற சேகர் பாபு மேல கேஸ் இருக்கு, லால்குடி நேரு மேல கேஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 20 வருஷம் கனவு, இது ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அவரை பார்த்தது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கூஸ் பம்ப் மூமெண்டா தான் இருந்தது அவரை பார்த்தது. பேச்சு கூட சரியா வரல, ரொம்ப பதட்டமா இருக்கு அவரை பார்த்தது. இல்ல இல்ல அப்படிதான் தெரிஞ்சது ஒரு ரீசன்ட் போட்டோஸ்ல. பட் இப்போ நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ ஃபேரா இருக்காரு. சீரியஸா அதை டிஸ்கிரைபே பண்ண முடியல, அவ்வளோ அழகா இருக்காரு அவர் நேர்ல பார்க்க. பெண்கள் தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டே பெண்கள் தான். கண்டிப்பா அவர் வந்து எங்களுக்கு சேஃப்டின்றது ரொம்பவே இருக்கும். கண்டிப்பா தளபதி வரணும், வருவாரு, வர வைப்போம். கண்டிப்பா ஜெயிப்பாரு, வர வைப்போம். இருக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு, சப்போர்ட் இருக்கு. நீங்களே பாத்தீங்க, தெரிஞ்சிருக்கோமே மக்கள் சப்போர்ட். கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் இருக்கு, கண்டிப்பா வருவாரு. குழந்தைங்க அவருக்கு அப்பத்துல இருந்தே ஃபேன்ஸ். அப்படி இல்லைனாலும் நம்ம குழந்தைங்கன்னு பார்த்தோம், பெரியவங்களும் எவ்வளவு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, இளைஞர்ஸ் யூத்ஸ் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. கண்டிப்பா அது ஓட்டா மாறும், மாறாம போக வாய்ப்பே இல்லை. அவங்க இன்னுமே வந்து ஜெயலலிதா மேம், கருணாநிதி சார் அவங்களோட இதுல இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் இதுல பாக்கல. பட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாருமே டிவி கேக்கு தான் சப்போர்ட், தளபதிக்கு தான் சப்போர்ட். அவங்களும் மாறினா நல்லா இருக்கும். பட் நிறைய வயசானவங்களே தளபதிக்கு ஏன் பிள்ளைக்கு போடணும்னு சொல்றாங்க. பட் சில பேர் இருக்காங்க, நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. அப்படி இல்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். இத்தனை வருஷம் போட்டீங்க, என்ன ஆச்சு? பெருசா எதுவும் நடக்கல. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, எங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்க, எங்க தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றம் ஏற்படட்டும், வர ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். இப்போதான் ப்ரோ தளபதி தரிசனம் பார்த்துட்டு வரோம். கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பார்க்காத கூட்டம். இந்த அண்ணா நகரில் இது வரைக்கும் பார்க்காத கூட்டம் நம்ம தளபதிக்கு மட்டும்தான் வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் விசிலுக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்க. நம்ம தளபதியை வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தேமுதிக இருக்கு. அவங்க வந்து போய் எல்லாம் இப்போ டிஎம்கேல தான் சேர்ந்துருக்காங்க. நம்ம டிஎம்கேல போய் அவங்க தனியாக இருந்திருந்தா கூட அவர் நம்ம விஜயகாந்தோடைய பேர் வச்சு அப்படியே இருந்திருக்கோம். அவங்க அகைன்ஸ்டா பேசிட்டு இப்போ அவங்க கூட போய் சேர்ந்துருக்குறாங்க. அதனால வந்துட்டு அவங்க மேல இருந்த நம்பிக்கை போச்சு. சார் வந்து கொள்கை எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வச்சுதான் உள்ள வந்திருக்கு. அவருடைய இதுதான் எம்ஜிஆர் உடைய பேரை சொல்லி, விஜயகாந்தோடைய பேரை சொல்லி, இவங்க பேரை சொல்லி தான் அவர் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கும் சரி அவருடைய சமாதிக்கும் போயிட்டு 2 சமாதிக்கும் போயிட்டு பார்த்து கும்பிட்டு வந்துதான் அரசியல். அதே போல அதனால அவங்க 2 பேர் மாதிரியே கண்டிப்பா இந்த வாட்டி வரணும்னு நாங்க மக்கள் கண்டிப்பா தீர்மானிப்போம். கண்டிப்பா பண்ணுவோம். மக்களுக்கு ஒண்ணுதான் ப்ரோ சொல்லணும். இப்போ வந்துட்டு கடைசி டைம்ல தான் இது பண்றேன் 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடைசி டைம்ல நம்மளை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக இதை பண்றேன் அதை பண்றேன் நம்ம கண்மூடித்தனமா வந்துட்டு ஓட்டு போட வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றாங்க. அதை வந்துட்டு நம்ம எல்லாமே பாருங்க. இப்போ சோசியல் மீடியா வந்து பயங்கர ஆக்டிவா இருக்குது. அது வந்துட்டு இப்போ சின்ன பசங்க கையில இருந்து வயசான தாத்தா பாட்டி கிட்ட வரைக்கும் இருக்குது. அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க, ஓரளவுக்கு முழிச்சுக்கிட்டாங்கனாக்கா நம்மளுடைய தமிழகம் வந்துட்டு நல்ல ஆட்சியோட அமையறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அதே ஓட்டுக்கு காசு தர்றது அதெல்லாம் வந்துட்டு இந்த கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இந்த 1 வாரத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 வருஷம் 4.5 வருஷத்துக்கு பணத்தை எடுத்துறாங்க நம்ம கிட்ட இருந்து. அது நம்மளுக்கு தெரியாம எடுக்கிறாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு அவங்களும் யோசிக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாவே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால லாஸ்ட் டைம்ல பண்ணி அவங்க எதனா பேர் வாங்கிட்டு மறுபடியும் ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் வந்து ஆட்சியில் உட்காந்துடலான்னு பாக்குறாங்க. அதே போல இன்னொரு விஷயம், அதுக்கு வந்துட்டு நம்ம இடம் கொடுக்காம நம்ம தளபதி வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய உச்சத்துல இருந்து அவ்வளோ பெரிய சேலரியை விட்டுட்டு அது வேண்டாம், மக்கள் எனக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு நான் ஒன்று திரும்பி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரை வந்துட்டு இப்போ விஜயகாந்த் ஐயா வந்துட்டு நம்ம விட்டுட்டோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இவரையும் விட்டுறக்கூடாது. அதனால வந்துட்டு எல்லாரும் வந்து டிவி கேக்கு ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தளபதி நல்லதான் பண்ணுவாரு.
அதாவது வந்து ஏஜ் 17 ஏஜுக்குள்ள இருந்தா தான் ஓட்டு உரிமை இருக்கு. 17 ஏஜுக்கு மேல இருந்தா தான், கீழே இருக்கவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்களும் ஓட்டு போடுற அளவுக்கு திறமை வந்திருக்கு. அதாவது வந்து நான் போடணும், நான் அந்த அவர் போட்டே ஆகணும், எனக்கு அந்த வயசு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிற இப்போ ஜென்ரேஷன் பசங்களுக்கு இருக்கு. ஆனா பட் வந்து இன்னும் வந்து ஒரு 5 வருஷமா இல்ல 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் சிஎம் இவர் தான் இருப்பாரு. ஏன்னா இப்ப ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் இப்போ 10 வயசுல இருந்து இந்த 15 வயசு 20 வயசு ஒரு 5 வருஷத்துல பிட்வீன் கேப்ல கண்டிப்பா ஒரு 20 வருஷத்து வரைக்கும் அவர் தான் சிஎம். அதாவது வந்து நான் சொல்றேன், வயசானவங்க ஒரு 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 10% போட்டா போதும், யங்கஸ்டர் ஒரு 30% போட்டா போதும், நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவங்களுடைய மனநிலை மக்களுடைய ரத்த கொதிப்பு, புரியுங்களா? ரத்த கொதிப்பு அது அடங்கவே அடங்காது, அது விட்டுருங்க, அது வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா வரும், நம்மளுக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இனிமேல்ட்டு நம்ம வர வைப்போம், எதிர் ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் வர வைப்போம். வர வைக்கிறது அண்ணனை நிக்க வைப்போம். புரியுதுங்களா? அண்ணன் நிக்க வைப்போம் வராரு. அவர் விட்டு வரும்போது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் பார்க்கலாமே. இவ்வளவு வருஷம் போட்டுட்டோம், ஒன்றும் பெருசா வந்து விலைவாசியில இருந்து, கரண்ட் பில்ல இருந்து, வாடகையில இருந்து, பால்ல இருந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. இவங்க வந்துட்டதுக்கு அப்புறமா எதனா ஒண்ணு பண்ணாங்கனாக்கா நமக்கு பெனிஃபிட் தானே. அதே போல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அந்த கூப்பன் தராங்க, 8000 ரூபா கூப்பன் தராங்க, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் கொடுக்குறேன், ஃப்ரீயாக கொடுக்குறேன், அது போயிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்க வேண்டாம். ஆனால் இந்த ஒன்லைன் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது ஊர் பக்கம், வில்லேஜ் சைடு, அந்த பக்கம் ஒரு லைட் எரியதுக்கு மட்டும்தான் கரண்ட்டு. புரியுதுங்களா? ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷின் எப்படி ஓடும்? எப்படி இவங்களே கொடுத்துட்டு கரண்ட் பில்லை ஏற்றுவாங்களா? அவங்களுக்கு ஈபின்னா ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரியணும். இவங்க எப்படி அவங்க ஃப்ரிட்ஜு கொடுத்து அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்களா இல்லை கரண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு மக்களை வந்து இப்போ வந்து ஃப்ரீ பஸ் ஃப்ரீ ஏதோ கூட நம்ம கேட்கவே இல்லையே. நம்ம ஏன் கேட்டிருக்கோம்? நம்ம எங்க கேட்டிருக்கோம்? அவங்களா அதை வந்து இதுல கொடுத்து எதுல எடுக்கணுமோ அதை எடுக்கிறாங்க. எங்க மக்கள் அதாவது வந்து பிட்வீன் நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, அது 20% தான் விரும்புறாங்க, மீதி 65% விரும்பல. புரியுதுங்களா? விரும்பாத காரணம் என்னன்னா, நீங்க ஒன்னில ஒரு டீ குடிக்க போனா கூட இன்னைக்கு ரேட்டுக்கு போனீங்கன்னா 15 ரூபா 20 ரூபா. ஆனா சாதாரண ஒரு டீ, சரிங்களா, ஒரு இப்போ ரோட்ல நடந்து போறாங்க எப்படி சாப்பிடுவாங்க? 5 ரூபா 10 ரூபா தான் சாப்பிடுவாங்க. 20 ரூபா ஏத்தன யாரு காரணம்? விலைவாசி கம்மி பண்ண முடியல. புரியுதுங்களா? அப்படியே இல்லங்க, அதுக்கு முன்னாடில இருந்தே ஏத்தி தான் வச்சிருக்காங்க. போர் நடந்தது, அது வந்து பெட்ரோல் டீசலுக்கு அது இது எல்லாமே வந்துட்டு அப்போதுல இருந்தே ஏறிதான் இருக்குது. இது பொதுவான வாழ்க்கை நான் சொல்றது, புரியுதுங்களா? விஜய் வந்தா லஞ்சமே இல்லாத ஆட்சியை அமைப்பேன் அப்படின்னு சொல்றாரு, அது செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? இவங்க இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இவர் இருக்க மாட்டாரு அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு. அதனால போட்டு தான் பார்ப்போமே, ஒரு மாற்றம் தான் வந்து பார்க்கட்டுமே, என்னதான் நடக்குதுன்னு வந்தா தானே தெரியும். அவர் என்ன பண்றாரு நமக்கு தெரியும். சும்மாவே சரி இவங்க தான் பண்ணுவோம் அவங்க தான் பண்ணலனாக்கா அப்பயும் இந்த மீடியா இருக்குல்ல, அப்ப நம்ம பேசலாம்ல. அது ஒண்ணு பண்ணலாம், வர வைப்போம். இன்னொரு விஷயம், நம்ம போட்டு வர வச்சிட்டா அண்ணன் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா இந்த மாதிரி பண்ண அவரே வெளியிடுவார், எனக்கு தெரியும். அவர் ஜென்ரல் அவருடைய தாட் என்னன்னா மக்களுக்கு செய்யணும் தான் விரும்புறாரு தவிர, அவர் வந்து கோடி கணக்குல அமெரிக்கால 100 வீடு, டிவிக்கே அமெரிக்கால 100 வீடு, லண்டன்ல 100 வீடு வாங்கணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அவர் லைஃபே விட்டு போற அளவுக்கு இருக்குது. மக்கள் தான் வேணும்னு வந்திருக்காரு. இன்னைக்கு டேட்டுக்கு தெரியும்னா என்ன நடக்குது, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது தெரியும். இதையும் மக்களுக்காக வராரு. கண்டிப்பா ஒரு பணத்தை அடிக்கிறதுக்காக வரல, மக்களை காப்பாத்துக்காக வர்றாரு. ஒண்ணும் இல்ல, இப்ப 5 வருஷம் பின்னாடி போனோம், இன்னொரு 10 வருஷம் பின்னாடி போனோம், அடுத்த 5 வருஷத்துல அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கடன்ல போக வேண்டியதுதான். ஏற்கனவே கடன்ல இருக்கு, ஆல்ரெடி கடன் இருக்கு, இன்னும் கடன்ல போக வேண்டியதுதான். வேற ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ப்ரோ அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு ப்ரோ. விஜய் வந்துட்டு பதில் சொல்லுவாரு, அண்ணன் தளபதி வந்து பதில் சொல்லுவாரு ப்ரோ. கண்டிப்பா சொல்லுவாரு. கண்டிப்பா பதில் சொல்லுவாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்லுவாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பதில் சொல்லுவாரு. அதே விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாரு. எப்படி அவர் ஸ்டைல புரியுற மாதிரி சொல்லுவாரு. தளபதி எப்பயுமே ஒண்ணுதான் சொல்லுவாரு, நம்ம எதுவுமே வந்து சொல்லி பேச முடியாது, செயல்ல காட்டுவோம்.
செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசிப்பாரு. கண்டிப்பா இப்ப மக்கள் எல்லாருமே தளபதி ஓட்டு போடுவாங்கன்னு கண்டிப்பா நம்புறோம் bro. கண்டிப்பா தெளிவா இருக்காங்க. தளபதிக்கு தான் ஓட்டு, டிவிகேக்கு ஓட்டு, எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். டிவிகேக்கு விசில் போடுங்க, விசிலுக்கு போட்டு ஜெயிக்க வைங்க, அவ்வளவுதான். ஆனா எங்க பார்த்தாலும் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லாவே அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு டிஎம்கே பத்தி. யூடியூப் திறந்தாலே ஆமாம் ப்ரோ, அதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணினுக்கிற இதுக்கு ஒரே விஷயம் சொல்றேன். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எத்தனை மார்க்கேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஒண்ணும் இல்ல, ஷாம்பு சீப்பு இதெல்லாம் வருது, எவ்வளோலாம் வேஸ்டா போயிருக்குது. அதை வந்து இப்போ ஒரு சீப் எடுத்து ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தோத்து போயிருக்குது. அந்த மாதிரிலாம் அண்ணன் கிடையாது. அண்ணன் வந்து வர்றதுக்கு எழுச்சி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். எது கேப்டன் காட்டா பாத்தீங்களா, இதுதான் கெத்து. மேலதான் நிக்குது பாத்தீங்களா, இப்படி காட்டல அவரு, இப்படி எப்பவும் மேலதான் நிப்பாரு, கீழே போகவே மாட்டாரு. அண்ணன் வந்து எப்பவுமே ஏறிதான் போவார், இறங்கி போக மாட்டாரு. தலைவர் விஜய் பார்த்து ஓட்டு பண்ணுமா இல்ல ஒரு தொகுதியில் நிக்கிறாங்களே வேட்பாளர் அவர்களை பார்த்து ஓட்டு பண்ணுமா, எதுல முக்கியம்? ரெண்டு, அதாவது வந்து ஒன்னு மனசுல வச்சுங்க, மனசுல விஜய் வச்சுங்க, கையில வந்து அந்த வேட்பாளருடைய சின்னத்தை வச்சு அழுத்து போடுங்க, அவ்வளவுதான். அவருடைய பேரை வச்சு ஓட்டு போடும்போது ஒரு விசில் அடிச்சு போடுங்க, விசில் அடிச்சு போடுங்க, இன்னமும் சூப்பரா இருக்கும். எனக்கு அப்ப தெரியல ஓட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஓட்டு எவ்வளவு ஊதுன்னு அப்பயே அவங்களுக்கே தெரிஞ்சு பூத்துல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா யாருக்கு போடுறாங்க என்ன போடுறாங்க தெரியாதுல்ல, அப்ப தெரிஞ்சு நம்ம யாருன்ட்டு. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டாங்க. கண்டிப்பா போடும்போது அப்படிதான் ஓட்டு போடும்போது அப்படிதான் போட டிவிக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே கண்டிப்பா ப்ரோ, ரெடி பண்ணிடுவோம் ப்ரோ. இப்போ போனோடனே அடுத்து அதான் வேலை, கண்டிப்பா பண்ணுவோம். ஒயிட் ஷர்ட் போறோம், அதோட டி-ஷர்ட்டோட அடிச்சிரோம். போத்தீஸ்க்கு போறோம், ஆளுக்கு 2 ட்ரெஸ் எடுக்கிறோம். கண்டிப்பா அண்ணனுக்கு போறோம். இந்த வருஷம் நடக்காதே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்குதுன்னா தேர்தலுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க. கண்டிப்பா ப்ரோ, ஒரு புதுசா ஒன்னு வராருனாக்கா ஒரு வரவேற்கணும். தீபாவளி புரியுதுங்களா, அதுக்கப்புறம் நியூ இயர் இதுதான் வரும். இந்த வாட்டி தேர்தலுக்கு நம்மளுக்கு வந்து பிக் நியூ இயர். இதுவே நமக்கு தளபதி வந்திருக்கே நமக்கு பொங்கல் தான், சரிங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு 5 வருஷம் ஆட்சி பிடிக்காம ரொம்ப வெறுத்து போயிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, எல்லாமே விலைவாசில இருந்து ஏறி போறதுக்காக பேசல, மனசே கெட்டு போச்சு எங்களுக்கு. வெறுத்து போனதை விட்டுருங்க, மனசே கெட்டு, எங்க மனசு எங்க கிட்ட கிடையாதுங்க, உசுறு மட்டும் தான் இருக்கு, மனசு கிடையாதுங்க. அதனால மனசு நீங்களே மீடியால தான் இருக்கீங்க. அண்ணன் ஒன்னு சொன்னாரு, உசுரும் எங்களுக்கு வந்துட்டு அண்ணன் வந்து வேணும். பட்டாபுரம் தாண்டிட்டீங்கன்னாக்கா எவ்வளவு வந்து விஷயம், கஞ்சா கற்பழிப்பு, சின்ன பசங்க எப்படி போகுது அவங்க கைக்கு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, ஏன் அவங்கள தடுக்க முடியாதா? அப்புறமா இவங்களே வந்து சொல்றாங்க, அது ஏன் வந்துட்டு ஏன் தப்புன்னு தெரிஞ்சா ஏன் அங்கே போறீங்க அப்படின்னு. அதனால வந்துட்டு சின்ன பசங்களா இருந்தாலும் பெரிய பசங்களா இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள அந்த மாதிரி போனாங்கனாக்கா நீங்கள் தடுத்து நிறுத்துங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு இது பண்ற போறவங்களையும் பண்ணாதீங்க சொல்லுங்க. நிறைய மே 6ஆம் தேதி ரிசல்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள நம்ம அண்ணன் உட்காருவாரு. அன்னைக்குதான் நம்ம தீபாவளி. சரி, வில்லிவாக்கத்துல உங்க ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா ப்ரோ, வில்லிவாக்கத்துல வந்துட்டு தளபதிக்கு தான் நம்ம ஆதரவு. வில்லிவாக்கம், பெரம்பூர், கரூர், புரியுதுங்களா ப்ரோ? ஆப்போனன்ட் எங்கனா நிக்கட்டும் ப்ரோ, நம்ம டிவிக்கே தான் ப்ரோ. ஒரு 10 எம்எல்ஏ நாங்க பிடிப்போம், 10-15 எம்எல்ஏ நாங்க பிடிப்போம். 2 எம்பி சீட் நாங்க வாங்கணும் குறைஞ்சபட்சம். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதுல தெரிஞ்சிருக்கும்ல கருத்து எத்தனை சீட் அடிப்பாங்கடா அப்படினு. அந்த மாதிரி எத்தனை சீட் அடிப்பாங்க இது வரைக்கும் சோஷியல் மீடியா நான் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூப் சேனலு, அந்த இன்ஸ்டாகிராமில் வருது. நான் ஐயா மைக்க பூச்சி ஐயா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் திமுக அப்படிங்க. ஆனால் அதே தொகுதியில் 8 ஓட்டில் 4 ஓட்டு தளபதி வாங்கினாவே கெத்து தான், செம்ம கெத்து. ஏன்னா 50 வருஷத்துக்கும் 1 இயருக்கும் நிறைய வித்தியாசம் இது, புரியுதுங்களா? இப்போ தளபதியை பார்த்து தான் எல்லாருமே ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கட்டும், தளபதியை பார்த்து தான் பயப்படுறாங்க. அவ்வளவு வருஷம் பெரிய கட்சியா இருக்கட்டும், தளபதியை பார்த்து பயப்படுறாங்க. பயன்றது வேற. இவர் வந்து நம்மளுடைய ஓட்டு பிரியுதுன்னு தெரியுது இல்ல, அதுக்கு தளபதி தானே காரணம். தளபதி வந்து என்ன பண்றாரு, மக்களுக்காக தான் பண்ணணும், இவ்வளவு நாள் அமைதியான்ட்டேன், இனிமே நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்காக தான் இந்த கூட்டம், இதுக்காக தான் இந்த ஓட்டு, எல்லாமே தளபதிக்கு தான். ஜனங்களோட வந்து நிறைய அவருக்கு ஆதரவு இருக்கு. இந்த முறை அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஆளுங்கட்சி மேல ஜனங்களுக்கு வந்து தீராத ஒரு கோபம். இது வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு அதிகமான ப்ளஸ் பாயிண்ட்டு. போன முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 65% தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க.
தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் இந்த முறை 95% வந்து எல்லாம் எலெக்ஷனில் ஓட் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பயங்கரமான பாண்டிச்சேரியில அவருக்கு தான் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 95% ஓட்டு அடிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா முழுக்க முழுக்க விஜய் சார் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. விஜய் சார் வந்து இந்த முறை கம்பல்சரியாக யங்கஸ்ட் மனசு அதிகமாக கவர் பண்ணியிருக்காரு. யங்கஸ்ட் ஓட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 43% சொல்லியிருக்காங்க. அந்த 43% விஜய் சாருக்கு தான் ஓட்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்ற கட்சிக்காரங்களுடைய அதிகமாக ஓட்டு வாங்குவார நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும்னு யங்கஸ்ட் எல்லாம் விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க, நானும் விரும்புகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு விஜய் மேல அந்த அளவுக்கு ஏன் இப்படி இருக்காங்க? விஜய் மேலே அந்த அளவுக்கு இல்லாத இருக்குன்னு சொல்லணும். உங்ககிட்ட ஆளுங்கட்சி மேலே அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு ஜாஸ்தியாக. மக்கள் வந்து எதிர்ப்பு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாய்லெட் சுத்தம் இல்லை, க்ளீன் இல்லை. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் பார்சல் கொடுத்தா ஒரு ஸ்கேனிங் மிஷின் இல்லை. 2026 இருக்கிறோம். நம்ம என்ன மாடல் அரசுலாம் புதிய மாடல் என்ன மாடல் சொல்லிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரல. இன்னும் சரியா பண்ணலன்னு சொல்ல வரேன். நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரல. அவங்க கொடுத்த வாக்குறுதியில எத்தனை காப்பாத்திருக்காங்க அவங்களே மேடையில சொல்றாங்க. நம்ம ஆளுங்கட்சி குறை சொல்ல வரல. நம்ம என்ன இனிமேல் மாற்றம் செய்ய போறோம்ன்றத சொல்ல வரோம். அதுதான் மெயின். இனிமேல் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு என்னென்ன வசதிக்கு எதிர்பார்க்கறாங்க, அவங்க கட்டுற வரி பணத்துக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க, அதுதான் மெயின். அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க. நம்ம வந்து எந்த கட்சியும் பத்தி குறை சொல்ல வரல. இனிமேல் எப்படி இருக்கணும்ன்றத முடிவு பண்ண வேண்டியது யங்கஸ்ட் இளைஞர் கையில் தான் ஆட்சி. இளைஞர் கையில் தான் எல்லாமே இருக்கு, நாடே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த இளைஞர்கள் ஃபுல்லா விஜய் சார் பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய அறிக்கைகள் விடுறாங்க. என்னன்னு சார்? அது செஞ்சோம், ஆளுங்கட்சி பத்தி நாங்க இதை செஞ்சோம், அது செஞ்சோம், என்ன நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய. ஆமா, மகளிருக்கு பாதுகாப்புன்னா எல்லாருக்கும் இல்லை சார். நிறைய கற்பழிப்பு நீங்களே பாக்குறீங்க. நீங்களாம் மீடியால இருக்கீங்க. எவ்வளவு கற்பழிப்பு சேனல் பாக்குறீங்க. கோயம்புத்தூர்ல போயிட்டு அந்த பொண்ணு கற்பழிச்சிருக்காங்க. ஏன் 11 மணிக்கு நீ வெளியே வந்து கேட்கறாரு எஸ்வி சேகர். ஏன் 11 மணிக்கு வெளியே வரணும்? ஏன் வரணும்? அவெல்லாம் 7 மணிக்கெல்லாம் கவுசாரத்துக்கு வந்துக்கணுமா? பாதுகாப்பை பத்தி பேசுனா 11 மணிக்கு ஏன் வரணும் வெளியே வரேன்னு கேட்டா அப்ப பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். அது ரொம்ப தப்பாச்சு கேட்குறது சார். விஜய் வந்தா இதெல்லாம் திருத்துவாரா செய்வாரான்னு சொன்னா 50 ஆண்டு காலம் நீங்க நின்று ஒன்னுட்டையும் கழட்டல. இன்னும் வரவே இல்லை. இவர் வந்தா செஞ்சிருவானா? பொண்ணுக்கு இதான் வேலையா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் போயிட்டு ஒரே விஜய் பாதுகாப்பு தருவாரா? முதல்ல யோசனை பண்ணி பேசுங்க. ஏன் சொல்ல வரேன்னா 50 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் காலடி கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ள அறிவாலயத்தை அஸ்திவாரமே ஆடுது பத்தியா? ஏன் எந்த கட்சியும் சாராத நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் விஜய்னு ஒரு பேரை கேட்டாலே, ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு பேரை கேட்டாலே அறிவாலயம் உடைய அஸ்திவாரமா ஆடுதாங்க. ஏன் ஒவ்வொரு மினிஸ்டர் 2500 கோடி அடிச்சு வச்சுக்கிறீங்க? போடுங்க பாப்போம் என் மேல கேஸ். இல்லடான்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற சேகர் பாபு மேல கேஸ் இருக்கு. லால்குடி நேரு மேல கேஸ் இருக்கு. லால்குடி நேரு 2500 கோடி அடிச்சுக்கிறான். சிபிஐ கேஸ் இருக்கு. சொத்து மதிப்பு அது காட்டும் போது கூட நல்ல பாயிண்ட் ஞாபகப்படுத்துறீங்க. அருமை தலைவர் முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதர். ஏன் சொன்னா சாரோட கார் வேல்யூ வந்து 4 crores. ஆனா சாருடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தா 3 crores. அதாவது தமிழ் புரியாத கூட சிரிப்பான் பொழுது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வாட்ச்மேனா வேலை செய்யற 5000 ரூபா சம்பளம் வச்சிருப்பாரு. ஆனா அவர் தமிழ்நாட்டுக்கே சிஎம் 10,000 தான் வச்சுக்கிறாரு. எவ்வளவு காமெடியா இல்ல? செம்ம காமெடியா இல்ல? இதையும் தேர்தல் கமிஷன் வந்து எடுத்துக்கிட்டு சைன் போட்டு ஒரு எலெக்ஷன் நிக்க வைக்கிறாங்க. இதை வந்து தேர்தல் கமிஷனை சொல்லணும். நம்ம என்னன்னு நீங்க என்னதான் ஒர்க் பண்றீங்க? பணம் எடுத்துன்னு போறவெல்லாம் ஜனவரி பிப்ரவரி மாசமா போயிட்டான். ஏப்ரல் மாசம் வந்து இங்க போற வண்டிகள்லாம் மடங்கினேன். அதை கழிட்டு இதை கழிட்டு நான் அப்படியே சட்டியை தூக்கி காமிச்சிட்டேன். பாத்துக்கிட்டேன். டப்பா தரேன். எப்போ பணம் எங்க போகுது உங்களுக்கு தெரியாதா? எந்த கட்சிக்காரன் எப்போ பணம் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை நியூஸே இருக்கு. அது ஜனவரி மாசம் எண்டிலே போயிடுச்சு, பிப்ரவரி எண்டிலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் என்ன பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டாங்க துப்பாக்கி தூக்கிட்டு. स्टॉप करो गाड़ी, स्टॉप करो गाड़ी ओपन करो, क्या करो नहीं है गाड़ी ओपन करो அப்படின்றான். ஸோ இவங்களுக்காக ஹிந்தி வர கற்றுக்க வேண்டியதாக. ஹிந்தி எதிர்ப்பில் போராட்டவங்க நாடகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஹிந்தி எதிர்க்க சொல்லிட்டு யாரும் ஹிந்தி எதிர்க்கவே இல்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்க என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க? நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? என்ன பண்ணணும்? மத்திய அரசை கேள்வி கேட்கணும், எதிர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையை வாங்கி தரணும். இவங்க வாங்கினது மொத்தம் சம்திங் கட்டிங்.
சார் லஞ்சமே இல்லாத ஆட்சியை செய்வேன்னு சொன்னாருன்னா அது முயற்சி பண்ணணும் சார். முயற்சி பண்ணி வழி விடணும், நீங்க கோஆபரேட் பண்ணணும், பொதுமக்களை நீங்களாம் கோஆபரேட் பண்ணணும், அப்பதான் செய்ய முடியும். ஏன் செய்யலன்னு கேட்க கூடாது. இந்த வந்தவொடனே ஸ்டாலின் தான் வர்றாரு, இதுதான் தரப்போறான்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தவனே இருமா இப்பதான் நான் உட்காந்துக்கிறேன் இப்போ கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்டாரு ஒரு நாள். அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தான் கொடுப்பாரு. அந்த மாதிரில 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தவனே ஜனங்க இருமா அடுத்த மாசம் வாங்கி தரேன், அம்மா ஃப்ரிட்ஜ் இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் உடைய விலை 18,500 ரூபாய் இன்னைக்கு வாங்க போல. என்ன 8000 ரூபாய்க்கு என்ன கொடுப்பான்? கிடையாது. 8000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாது. 25,000 ரூபாய் ஒரே ஒரு அந்த மிக்சி வாங்கலாம் சார் 4000 ரூபாய்க்கு. அதை எங்க வாங்கணும்னு சொல்லல, எங்க கொடுப்பான்னு சொல்லல, கூப்பன் தருவான். அப்போ அதை அச்சுக்கு 4 பேர் சாவணும் பாரு கியூவில் நின்றுகிட்டு. இங்க இருக்கிறது 4 வேலை கிடையாது. திருப்பூர் திமுக ஆட்சி வந்து 2026 திரும்ப திமுக ஆட்சி வந்தா ரஜினி சார் ஒரு முறை சொன்னாருன்னா உங்களுக்கெல்லாம் ஈரல் கெட்டு போச்சு, உங்களை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது சொல்லாரு ரஜினி சார். அதே ரஜினி சார் இன்னைக்கு சொல்றாரு, நண்பர் என்னோட நண்பர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மதிக்க தெரிந்தவர், நாணயமானவர், அவரை பத்தி நான் என்ன சொல்றதே தெரியல அப்படின்னு ரஜினி சார் சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்றதே தெரியல. எப்பவுமே மரியாதை கொடுக்குறாள், நான் இல்லைன்னு சொல்லியே. திரும்பி மக்கள் விரும்பினா வாங்க, அவங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு, கருணாநிதி சார் அடிக்கடி சொல்லுவார், முத்துவேல் கருணாநிதி அவர் சொல்லுவார். இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா, முத்துவேல் கருணாநிதி சொல்லுவார், மக்களின் தீர்ப்பே மகேசனின் தீர்ப்புன்னு. அப்பேற்பட்ட அந்த மக்களின் தீர்ப்பு என்னவோ மகேசன் தீர்ப்பு அவங்களை ஏற்றுக்க சொல்லுங்க. ஜீர்ணாக முடியாம கரூர்ல 41 பேர் சாவடிச்ச மாதிரி மெட்ராஸ்ல சாவடிக்கணும்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்காது, இன்னோட முடிஞ்சு போச்சு. அவங்க நாடகம் எதுவும் எதிர்படாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு நாடகம் நடத்திக்கிறாங்க. நாடகம் எல்லாம் முடிவுக்கு வர காலம் நெருங்கி போச்சு. இனிமே வர காலம் நல்ல காலம். இனிமே மக்கள் விரும்புற மாதிரி ஒரு ஆட்சி நடக்கணும்னு விரும்புறாங்க. யங்கஸ்டோட காலம் இனி வரப்போற காலமோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அவருக்கு ஓட்டு போடுறோம் சார். இந்த கண்டிப்பா இந்த ஆட்சியா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்கு உண்டான சலுகைகள் ஏன் போய் சேர மாட்டேங்குது? கரெக்டான ஒரு இந்த ஆபீஸ் அதிகாரி ஏன் வேலை செய்ய மாட்டான்? எல்லா இடத்துலயும் கரப்ஷன்ஸ், லஞ்சம், ஊழல் ஏன் வருது? எனக்கு கட்டிங் வேணும், எனக்கு அவன் கட்டிங் தரான், அதனால அவன் கேட்கறது இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு போலீஸ்காரன் ஒழுங்கா வேலை செய்யும். நீ மட்டும் கரெக்டா அவன்கிட்ட நடந்து பாரு, அவன் லாக்அப் கொலையே செய்ய மாட்டான். வந்த போலீஸ்காரங்க எப்பவுமே எக்ஸசைஸ் பவர் கொடுங்க, எக்ஸசைஸ் டைம் கொடுங்க. மிலிட்ரிக்கெல்லாம் எழுச்சிங்கன்னா ப்ரைடுன்னு சொல்லிட்டு மிலிட்ரிக்கெல்லாம் ப்ரைடுன்னு டைம் இருக்கு, 1 hour டைம் இருக்கு. ஆனா இவங்க அப்படி கிடையாது, ப்ரைடு கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா டியூட்டி தான். அப்படியே ஒரு சட்டையை போட்டு வந்து அப்படியே மாட்ட வேண்டியது, எங்க சேஷனுவா அவனு படி இது இல்லை. முறைப்படி ட்ரைனிங் கொடுங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கம்பல்சரி லீவு கொடுங்க. போலீஸ்காரங்களுக்கு ஓய்வு கொடுங்க, லீவு கொடுங்க. இந்த டென்ஷன்ல என்ன பண்றாங்க சொன்னா, ரோட்ல போகிறவங்க அடிக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் இருக்கு. நம்ம அந்த சைடும் பார்க்கணும், இந்த சைடு மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் லஞ்சம் வாங்குறான்? கரெக்டான சம்பளம் கொடு, ஊதிய உயர்வு கொடு, போனஸை கொடு, அவனுக்கு ஏற்ற பதவி உயர்வு கொடு, படிச்சவனுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடு. ரெக்கமெண்டேஷன் பண்ற மினிஸ்டர் கொடுத்தான்னு சொல்லி லெட்டர் கொடுத்தா அவங்ககிட்ட கொடுத்தாரு. அதனால கீழே கோவப்படுறான். எனக்கு ஜூனியர் அவன், என் ஜூனியர் பாரு எங்க போயிட்டான்னு சொல்லி கோவப்படுறான். இதெல்லாம் இனிமேல் நடக்காது, முறைப்படி நடக்கும். அது எப்படி நடக்கணுமோ அந்த காலத்துக்கு நடக்கும். எதிர்பாருங்க, நியாயமா எதிர்பாருங்க. நீங்களும் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா தமிழகம் அமெரிக்காவுடைய 10 மடங்கு மேலே வளர்ந்தான் சொல்றேன். ஏன்னா இப்போ 40 ஆண்டு காலம் நம்ம பின்னாடி இருக்கோம் அமெரிக்காவுடைய. இன்னைக்கு 89ல 90ல தான் கம்ப்யூட்டர் வந்தது சென்னையில, தமிழ்நாட்டில். ஆனா ஜேம்ஸ் பாண்ட் படம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, 57ல கம்ப்யூட்டர் வந்துச்சு அமெரிக்காவில். 40 ஆண்டு காலம் தமிழகம் பின்னோக்கி இருக்கு. அருமையான தலைவர் கலைஞர் ஆண்ட ஆட்சியிலலாம் பொன்னான ஆட்சி, மறக்க முடியாத ஆட்சி. எங்க தாத்தா ஒருத்தான் ஓட்டு போட்டாரு, எங்க அப்பா ஒருத்தான் ஓட்டு போட்டாரு. கடந்த 35 வருஷமா எனக்கு 56 வயசு, நானும் அவர் தான் ஓட்டு போட்டு இருக்கேன். கலைஞர் ஃபேமிலிக்கு தான் ஓட்டு போய். இந்த முறை ஆண்டவனே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன். இனி தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு போதும் சார். 50 வருஷம் நீங்க ஆண்டு இந்த அதிமுக திமுக மாறி இந்த நாட்டை ஆண்டு நாசமானது போதும். ஒவ்வொருத்தரும் பேங்க் பேலன்ஸ் 2500 கோடி வச்சிருக்கிறதும் போதும். இங்க இருந்து அமெரிக்கா ஓடி இருக்காரு நெப்போலியன் இருக்காரு பாருங்க, ஃபுல் செட்டில்டு, பண்ணை வீடு வச்சிருக்காரு யூஎஸ்ல. அவர் யாருன்னு சொன்னா லால்குடி நேருடைய சொந்த அக்கா மகன், அவர் மினிஸ்டர் திருச்சியில. இப்படித்தான் நீங்க ஆடுறீங்க. அந்த பணம்லாம் நான் கேட்கறேன், ஒரு மினிஸ்டர் ஒரு தொகுதி 2 கோடி கொடுத்திருந்தா கூட
இன்னைக்கு தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரியா இருக்கு. எவருமே தெரியல. கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இனி பிறக்க போற ஒவ்வொரு குழந்தையும் 1,36,000 கடனோட தான் பிறக்கமே தவிர கடன் இல்லாம பிறக்காது. இனியாவது கடன் வாங்காம தமிழ்நாட்டை நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.